அனிமல்ஸ் ஃபார்ம்னா நார்மலாக நமக்கு சிக்கன் ஃபார்ம், கவ் ஃபார்ம், கோட் ஃபார்ம் இது மாதிரி தான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த உலகத்தில் சில சூப்பர் வியர்டான அனிமல் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 3 மோஸ்ட் வியர்டஸ்ட் அனிமல் ஃபார்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா crocodile ஃபார்ம்ஸ். சில நாடுகளில் முதலையை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது நார்மலான சிக்கன் ஃபார்ம் மாதிரி முதலைகளையும் ஸ்பெஷலான பிளேஸில் வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்குறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா முதலையோட ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ அதோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ப்ளஸ் ஸ்டைலிஷாக இருக்கும். அதனாலே அதை பயன்படுத்தி பேக், ஷூ, பெல்ட் மாதிரியான பொருட்களை அவங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளில் முதலையோட மீட்டையும் சாப்பிட்றாங்க. முதலையோட டேஞ்சரஸான அனிமலாக இருந்தாலுமே சில நாடுகளுக்கு அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ப்ளஸ் இன்கம் சோர்ஸாக இப்போ மாறிக்கிட்டு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஃபார்ம்ஸ். சைனா, வியட்நாம் மாதிரியான நாடுகளில் பாம்பு பண்ணைகள் இருக்குது. அதாவது பாம்புகளை கூட்டுக்குள்ளே சேஃபான என்வாயரன்மெண்ட்டில் வளர்க்குறாங்க. ஸோ அப்படி வளர்க்குறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அந்த பாம்போட விஷம்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷத்தில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் மாடர்ன் மெடிசின்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர், ஈவன் சில கேன்சர் மெடிசின்ஸில் கூட இந்த பாம்போட விஷம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ட்ரெடிஷ்னல் மெடிசின் சிஸ்டம்லேயும் பாம்புகளை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னேக் சூப், ஸ்னேக் வைன் மாதிரியான டிஷ்ஷஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சில இடங்களில் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்கேரியாக, டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலுமே சில கண்ட்ரிஸுக்கு இது ஒரு கல்ச்சர் ப்ளஸ் மெடிக்கல் பிஸ்னஸாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ஃபார்ம்ஸ். நம்ப முடியாத மாதிரி தோணினாலுமே சில நாடுகளில் பூச்சிகளையும் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் வண்டுகள், சில வகையான புழுக்கள், அது மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சிகளை கூட ஸ்பெஷலான ஃபார்ம்ஸில் வளர்க்குறாங்க. இப்படி வளர்க்குறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா ப்ரோட்டீன். நார்மலான மீட் அண்ட் ஃபிஷ் இதெல்லாம் விட பூச்சிகள் கிட்ட அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்யூச்சரில் மனிதர்களுக்கு ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற மெயின் சோர்ஸாக இன்செக்டோட ப்ரோட்டீன் தான் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி சில நாடுகளில் இந்த பூச்சிகளை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் பார்ஸ், பிஸ்கட்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இது மாதிரி ஃபுட் ஐட்டம் எல்லாம் தயாரிக்கிறாங்க. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 வியர்டஸ்டான அனிமல் ஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். முதலைகள், பாம்புகள், பூச்சிகள் இதெல்லாம் நார்மல் இல்லை. சிலருக்கு இது மிகப்பெரிய பிஸ்னஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் ஃபுட் சோர்ஸாக மாறிக்கிட்டு வருது.